ஒரு நோட்டீஸ் போர்டு இல்லைன்னா புல்லட்டின் போர்டை ரொம்ப சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரி. ஒரு தெர்மோகால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெர்மோகால் வேணான்னா ஒரு 2லேருந்து 3 கார்ட்போர்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ தெர்மோகாலில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரெத்து நமக்கு கார்ட்போர்ட்லேயே கிடச்சிரும். இப்போது உங்களுக்கு என்ன லென்த் அண்ட் பிரெத் வேணுங்கிறத பேஸ் பண்ணி அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 36 இன்ச் வர மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக மேலேயும் கீழே ஒரே மாதிரி சைஸில் மெஷர் பண்ணி கட் பண்ணிடலாம். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு தெர்மோகால் கட்டர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனு. இல்லைன்னா செரேட்டட் இல்லாத நைஃப் எடுத்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய நான் செரேட்டட் நைஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு த்ரெட் எடுத்து இதுக்கு தேவையான ஹேங்கிங் செய்ய போகிறோம். இந்த ஹேங்கிங் செய்யறதுக்கு நீங்கள் ஜூட் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து த்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 சைடில் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக 5 இன்ச்சஸ் கார்னர்லேருந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அங்கே இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். நீங்கள் த்ரெட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நரம்பு நூல் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. த்ரெட் ஓகே. அதை தவிர நீங்கள் ஃபிஷ் வயர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சாட்டின் ரிப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி 2 சைட்லேயும் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அதுக்கு மேலே செலோ டேப் போடலாம். செலோ டேப் போடுறது வந்து நான் எக்ஸ்ட்ரா செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்காக போடுறேன், அது வந்து அத்தியாவசியம் கிடையாது. இப்போ பிளாக் கலரில் சார்ட் பேப்பர் எடுத்து அதுக்கு தேவையான சைஸில் கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 1.5 இன்ச் பக்கத்தில் பார்க்குறக்கு ஒரு ஸ்கேல் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 போர்ஷன்ஸை. இந்த போர்ஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சைட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக. எதனால் நம்ம சைட்ஸை கவர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல சைடு கவர் பண்ணுறத விட சைட்ஸை எடுத்தோன்னே நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இது வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் எடுத்துருக்கிற சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சார்ட் பேப்பரோட சைஸ் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பரோட சைஸ் எடுத்துருக்கறனால அது வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் கவர் பண்ணாது. அது கவர் பண்ணாதுங்கிறனால தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதை விட ஒரு குட்டி சைஸில் நோட்டீஸ் போர்டு செய்யணுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அதை அப்படியே வச்சு மடக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து இதுக்கு பத்தாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எடுத்த உடனே சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கார்னர்ஸை ஃபுல்லாக செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அந்த ஃபைனலான மெட்டீரியல் ஒட்டினோம்னா நமக்கு இந்த ஓரமாக இருக்கக்கூடிய பிசுறுகளை எதுவுமே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ எப்படி இந்த ஒரு சைடு நம்ம செக்யூர் பண்ணணுமோ அதே மாதிரி மற்ற எல்லா சைட்ஸுமே செக்யூர் பண்ண போகிறோம். மெயினாக இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒட்டணும், ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஹேங்கர்ஸும் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இந்த ஹேங்கர்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்த மட்டும் லைட்டாக குட்டி குட்டியாக வெட்டி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஒட்டுறது மூலமாக அந்த ஹேங்கர்ஸ் வந்து இதுக்குள்ளே மாட்டிக்காது, அது வெளியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தொந்தரவு பண்ணாமல் நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். இப்படி ஒரு ஸ்கேல் எடுத்து அதனோட கார்னர்லேருந்து உள்ளே தள்ளுற மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா கார்னர்ஸ் பர்ஃபெக்டாக செக்யூர் ஆகிடும். இப்போ நம்ம அடிஷ்னலாக ஏற்கனவே ஒட்ட வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே கம் போட்டிருந்தோம். அந்த கம் ஒட்டுற வரைக்கும் அது வெளியே வராமல் இருக்கணுமேங்கிறதுக்காக அப்படி ஒட்டியிருந்தோம். இப்போ அதுவும் முடிஞ்ச பின்னாடி அதே சார்ட்டில் 2 சின்ன பீசஸ் எடுத்து அதுக்கு மேலே ஒட்ட வச்சோம்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதனுடைய ஃபைனல் டச் ஃப்ரண்ட் சைடை ஒட்டிடலாம். இதுக்கு ஃபெவிகால் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ மாதிரி ஸ்ட்ராங்கான கம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப குழன்னு தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய கம் யூஸ் பண்ணாதீங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு சார்ட் பேப்பரோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் போர்டு செஞ்சீங்கன்னா 4 சைடுமே ஃபுல்லாக கவர் ஆகி பார்க்குறக்கு எங்கேயுமே பிசுறு தட்டாமல் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஹேங் பண்ணுறதுக்கு தேவையான ஹேங்கர்ஸ் கூட நம்ம இது கூடயே ஒட்டியிருக்கறனால ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். மெயினாக விஷன் போர்டு செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட கோல்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே அழகாக அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இதை நீங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி இதை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம 2 சைடுமே நூல் கொடுத்துருக்கோம். இப்போ அதை ஹேங் பண்ணதுக்கு பின்னாடி பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணி மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.